இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி தானே நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பெர்ப்ளெக்சிட்டி AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்ட் டூல் இருக்குது. அதோட ஃப்ரீ யூசஸ் என்ன, அதே மாதிரி பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போனோம் அப்படின்னா என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பெர்ப்ளெக்சிட்டி AI ஒரு 1 or 2 monthsக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லால் நம்மளோட இந்தியன் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பு. ஸோ இந்த பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனால் பீப்புளாக நமக்கு என்னென்ன யூஸ் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகலாம். This is Prakash. I welcome you all for new digital marketing course. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு AI டூல் இருக்குது. இதில் வந்து நமக்கு நிறையா AI மாடல்ஸும் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரீ பிளானில் பண்ணுறது, அப்புறம் ஏஐயோட இப்போ ஏர்டெல் அந்த பெய்டு பிளான் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு என்னென்ன கிடைக்கிது, அதுக்குள்ளே நம்ம பெய்டுக்குள்ளே போனோன்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்டாக ரிசர்ச் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெர்ப்ளெக்சிட்டி AI அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். இதோட எல்லா லிங்க்குமே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸும் சரி, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோஸோட நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ போட்டிருக்கோம், அதனால் நமக்கு இப்படி காட்டுது. இப்போது இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ வந்து பெய்டு டூலில் என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து AI மாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போயிருக்கிறது வந்து ஏர்டெல்லோட அந்த பெய்டு பிளான். ஸோ அதில் நமக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா இதில் O3 Pro Maxும் 4.1 Max தவிர மற்ற எல்லா AI டூலுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ChatGPT 5 திங்கிங்லாம் இருக்குது. இப்போ நான் 5 திங்கிங் மாடலை சூஸ் பண்ணிவிட்டு நான் கொஷின் கேட்டேன்னா அந்த AI மாடல் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். சேம் இதே மாதிரி ஜெமினையோட 2.5 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை கிளாடோட 4.5 திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை சானர் அப்படிங்கிறது இவங்களோடது, அதாவது பெர்ப்ளெக்சிட்டியோடது, குரூப் 4 இருக்கும் நம்ம எலான் மஸ்கோடது. இந்த மாதிரி எந்த AI அதாவது எந்த ஒரு மாடலில் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கேட்டுக்க முடியும். சேம் அதே மாதிரி இதில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சோர்சஸ். எங்கேருந்து நான் சோர்சஸை எடுக்கணும், வெப்பில் இருந்தால், அகாடமிக் ரிசல்ட்ஸ் பேப்பரில் இருந்தால், சோஷியலோட டிஸ்கஷன்ஸ் இருந்தால், இல்லை ஃபினான்ஸ் ஃபைலிங்ஸ் இருந்தால், இந்த மாதிரி. எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷனை பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து வெப்பில் சர்ச் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன சர்ச் பண்ணி அது ஆன்சர் தரப்போகுது. ஆனால் அகாடமிக் பேப்பர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PhD பற்றி நீங்கள் கேட்குறீங்க இருக்கட்டும், இல்லை ஆல்காரிதம் இது, அதாவது டிக்னாமெண்ட்ரி சம்திங், இது மாதிரியான ஒரு TNPSC இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற சம்மந்தப்பட்டது எல்லாமே அகாடமிக் பேப்பர்ஸில் வரும், PhD MBA இந்த மாதிரி. ஸோ அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆன்சர் தரும். சோஷியல் டிஸ்கஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் ஐ க்ளீன் மை கேஷே இன் ஐஃபோன், ஹவ் ஐ சேவ் மை பேட்ரி ஹெல்த், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு டிப்ஸ் எடுத்துக்க முடியும். ஆனால் அகாடமிக் பேப்பர்ஸில் இது இருக்காது. அதுக்காக உள்ளதான் சோஷியல் டிஸ்கஷன்ஸ். அதாவது கம்பெனிகளுக்கு தெரியாத விஷயங்களும் ஆஸ் அ நார்மல் பீப்புளாக ரெடிட்லேயோ ட்விட்டரில் டிஸ்கஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ட்விட்டாக போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கேள்வி எழுப்புறதா இருக்கட்டும், இல்லை இப்போ ரியல்மி ஃபோன் வச்சுருக்காங்கன்னா ரியல்மி கம்யூனிட்டி, ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஐஃபோன் கம்யூனிட்டி, இந்த மாதிரிலாம் சில கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் டிஸ்கஷன்ஸில் வரும். ஸோ அங்கேருந்து நான் ரிசர்ச், அங்கேருந்து நான் சோர்ஸ் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் தரவா அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்னென்னா அந்த இப்போ இந்த ட்ரேடிங்கு சம்திங் இந்த இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஃபினான்ஸ். இதில் வந்து நம்ம எங்கேருந்து சோர்ஸஸ் எடுத்து நான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் இந்த இதெல்லாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதா லோக்கல் ஃபைல்ஸ் ஆர் கனெக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லோக்கல் ஃபைல்ஸ்னால் உங்கள்கிட்ட இருக்க இமேஜோ இல்லை பிடிஎஃபோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து லோக்கல் ஃபைல்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். இல்லை நான் வந்து கூகுள் ட்ரைவில் ட்ராப் பாக்ஸ் மாதிரியான அங்கே இருக்க ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணியும் நீங்கள் அங்கேருந்து இது பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி வாய்ஸ் மோடில் நம்ம பேசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம டிக்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ஒரு வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டாக மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக அதுக்கிட்ட இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் மூலிமா ஒரு கேள்வி கேட்டு வாங்கிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ சேம் இதே வந்து மொபைல் பிளானில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொபைல் பிளான்னா சேம் பெர்ப்ளெக்சிட்டிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு காட்டும். சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச்சு, அந்த லேப்ஸு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் அது என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்திங்கன்னா அந்த வெப்பிலேருந்து சர்ச் பண்ணுமா என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜெமினி 2.4 இதுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இதில் சர்ச்சு, ரிசர்ச்சு, லேப்ஸுன்னு இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சு, ரிசர்ச்சு, லேப்ஸ், இதுதான் அந்த ஆப்ஷன். ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ நம்ம ரிசர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே நம்ம கொடுத்துட்டு இதுக்கிட்ட போயிட்டு அது வந்து டீட்டெயில்டாக நமக்கு ஒரு திங்கை எடுத்து கொடுக்கும். இப்போது நம்ம நார்மலாக
இப்படி நம்ம சர்ச் பண்ணுறது என்னென்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாஸ்ட்டான ஆன்சர் நமக்கு எவ்ரிடே கொஷின்ஸ் தான் கேட்கும். ரிசர்ச் தான் பர்டிகுலராக ரீசனிங் அதிகமாக வச்சு ஒரு டேட்டாவை எடுக்கிறட்டும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துட்டோம், ஒரு 4 to 5 minutes வேலை பார்த்து எடுக்கிறது. லேப்ஸ்னால் அது மந்த்லி பர்டிகுலராக இவ்வளோ தான் நமக்கு மந்த்லின்னு ஒன்று இருக்கும். நம்ம குவரி இங்கே பாருங்கள் 50 queries ரிமைனிங் திஸ் மந்த் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது என்னென்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த ஒரு 9லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுத்து தான் நமக்கு வந்து அதோட ஆன்சரே நமக்கு சொல்லும். ஸோ இன்டெப்த்தான ரிப்போர்ட் எடுக்கணும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அப்படின்னா பெரிய டாஸ்க் மாதிரி கொடுக்குறது தான் இந்த லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் சைடில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்கவர்ன்னு இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஈச் கேட்டகரி, அது நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஸ்பேசஸ், இந்த ஸ்பேசஸ்ங்கிறது நம்ம நிறையா ஸ்பேஸை வந்து நம்மளே இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ளே போயிட்டு க்ரியேட் நியூ ஸ்பேஸ்ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் பிரகாஷ் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது எல்லாமே பெய்டு டூலில் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ஃபைல்ஸாவோ லிங்க்ஸாவோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 50 சோர்சஸ் வரைக்கும். இப்போது இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட கண்டென்ட் க்ரியேஷன் ஷீட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே நம்ம ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தோன்னே இங்கே லோக்கல் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து அப் டு 50 டாக்குமெண்ட் அண்ட் 50 MB ஈச், 50 டாக்குமெண்ட் வரைக்கும் இல்லை லிங்காவோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோட் புக் எல்எம்ல எப்படின்னா ஒரு பர்டிகுலரான PDF ஏஐலாம் வச்சு லோவான ஜெமினை மாதிரியான லோவான ஏஐ மாடலை வச்சு நம்ம ஒரு ஆன்சரை அந்த பிடிஎஃப்குள்ளே இருந்து மட்டும் எடுக்கிறது. ஆனால் இந்த ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் ஆட் பண்ணி இது ப்ளஸ் இன்டர்நெட்டை சோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிராண்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் இந்த சோர்ஸஸில் நான் யார், நான் என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன வெப்சைட்லாம் வச்சுருக்கேன், நான் என்னென்ன வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. என் கம்பெனி என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்னு இதுக்கிட்ட கேட்டேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய பிஸ்னஸ் என்ன, நான் யாருங்கிறத அனலைஸ் பண்ணிடும் நான் கொடுத்த சோர்ஸை. அப்புறம் இதை வச்சு ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணி கூகுள்லையோ இல்லை ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி எனக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் இங்கே ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 42 ரிசோர்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோம் நம்ம கம்பெனிக்கு. ஸோ அது எதுக்குன்னா நமக்கு தேவையான நமக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறக்கா. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டென்ட் க்ரியேஷனோட ஸ்கிரிப்டை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போது கிவ் மீ அ கண்டென்ட் கேலண்டர்னு கொடுக்குறேன்னு வைங்க. எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு கிவ் மீ அ கண்டென்ட் கேலண்டர் ஃபார் மை கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போது நான் இதுக்கிட்ட கொஷினாக கொடுத்துட்டேன். நம்ம என்ன மாடல் செலக்ட் பண்ணியிருக்கோம், குரூக்கோட 4 செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுன்னா நம்மளோட சோர்ஸை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணும். நான் என்ன கோர்ஸு, நான் என்னென்ன சோர்ஸஸ்லாம் கொடுத்துருக்கணும் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு கீழே வந்து ஆன்லைனில் கண்டென்ட் கேலண்டர் என்னென்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் இங்கே சோர்ஸஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட லோக்கல் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணதை புரிஞ்சிடுச்சு. ரெண்டாவது கண்டென்ட் கேலண்டரோட மெத்தட் என்னென்னு ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ நமக்கு ஆன்சர் சொல்லுது. இதுதான் ChatGPT ஜெமினியில் இல்லாத ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஒரு பிடிஎஃப்ஐயோ ஒரு 4-5 பிடிஎஃப்ஐயோ ஃப்ரீ பிளானில் கொடுக்கலாம். அதில் ஸ்பேஸஸாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த பெர்ப்ளெக்சிட்டியில் இந்த ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கோர்ஸ் ஓவர்வியூ நம்மளோட கோர்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு கேலண்டரை பில்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க டாபிக் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கேலண்டர் பில்ட் பண்ணணுன்னு இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி கொடுத்துட்றீங்க. உங்கள் பிஸ்னஸ் என்ன, நீங்கள் என்ன SOP ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களோட சேலரி என்ன, அவங்களோட இன்வாய்ஸஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை பற்றி கொடுத்துட்றீங்க. இப்போது உங்கள் பிஸ்னஸை பற்றி சோர்ஸஸை கொடுத்துட்டீங்க. கிரியேட் மீ ஆஃபர் லெட்டர் ஃபார் மை கம்பெனி இப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியை பற்றி என்னென்னு சோர்ஸஸில் தெரிஞ்சுக்கும். ஆஃபர் லெட்டர் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறது ஆன்லைனில் தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுத்துரும். இவ்வளோதான் சிம்பிள். இதை வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றிலையாக போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டோ 2 டாக்குமெண்ட்டோ தான் ChatGPT ஜெமினியில் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இங்கே சோர்ஸஸ்னால் நீங்கள் 50 கொடுத்தீங்கன்னா 50ஐயும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இதுதான் இது. இங்கே ஸ்டெப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரு, மாடல் இதெல்லாம் பார்த்துருது, அப்புறம் ரிவ்யூ பண்ணுது, அப்புறம் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குது, இந்தந்த ரிசோர்ஸஸ்லாம் எடுக்குது, அப்புறம் இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுது.
இங்கே. இதுக்கும் நம்ம போயிட்டு என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினி 2.5 கொடுத்துட்றேன். இப்போது நமக்கு வந்திருக்க ஆன்சரை ரீரைட் பண்ணுறேன். ஜெமினி 2.5 ப்ரோவை வச்சு நீ எழுது அப்படின்னு சொல்கிறேன். சேம் அதே ப்ராசஸை பண்ணுவோம், ஆனால் இந்த ஏஐ மாடல் யூஸ் பண்ணி. ஸோ எல்லாத்துக்குமான ஒரு ஏஐ டூலாக நமக்கு வந்து இங்கே இருக்கிறதுனால தான் இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு இது ஸ்பெசிஃபிக் திங்கை பண்ணுறது, இங்கே போய்ட்டு ஸ்பெசிஃபிக் திங்கை பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமான இந்த பெய்டு ஏஐ டூல் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ ஏர்டெல் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா இப்போ கூட நீங்கள் கிளைம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது நம்ம போஸ்ட் பண்ணும்போது இந்த டேட்டு 6th October இருக்குது. இது எப்போ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோன்னு நமக்கு தெரில. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஜெமினி 2.5 எப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்குன்னு week 3 week 2 அப்படிங்கிறத தெளிவாக போட்டு நமக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்கு. இதே மாதிரி இது சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கு, இது ஒன்று தான். அதே மாதிரி ஸ்டெப்ஸு. ஸோ இதை வந்து நம்ம எதிலேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டு எந்த ஏஐ மாடல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இருக்க பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க வைங்களேன், எந்த ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன எடுக்க விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி அதுவே ஏஐ டூலை சூஸ் பண்ணிக்கும். ஸோ மோஸ்ட்டாக பெஸ்ட்டில் நீங்கள் விட்டிங்கன்னா தேவைங்கிறதுக்கு மாதிரி இப்போ ரிசர்ச் டூல்னால் ChatGPT, கண்டென்ட் எழுதுறதுனா Claude நல்லாயிருக்கும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜெமினி நல்லாயிருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு குரூப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அதுக்கு ஏற்றது மாதிரி அது ஏஐ மாடலில் நம்ம சூஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸஸை பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸஸ்குள்ளே போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறோம், லிங்க்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதுக்கு ஏற்றது மாதிரி ஆன்சர் பண்ணும். இல்லை நான் ஹோமில் இருக்கேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோமில் இருக்கேன், இங்கேருந்து நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணணுன்னா அட்டு போட்டு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் கண்டென்ட் கேலண்டர் ஃபார் அவர் கம்பெனின்னு நான் கொடுத்துட்டு அட்டு கொடுத்து நம்மளோட ஸ்பேஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பேஸஸில் நம்மளோட கம்பெனியும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கம்பெனி ரிலேட்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கே கொடுத்து வச்சுருக்கு. இது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, இது ஏஐட்ட கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா ஆஃபர் லெட்ரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோஸோட லிங்க்கு, அதோட ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், ஆஃபர் லெட்டருக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, பிஸ்னஸோட SOP, அந்த மாதிரியான மேலோட்டமாக இருக்கிற விஷயங்கள், ரொம்ப இந்த NDA சைன் பண்ண டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரியான கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட் கொடுக்காமல் மேலோட்டமாக இருக்கிற அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏஐ டூல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது கிரியேட் கண்டென்ட் கேலண்டர் ஃபார் அவர் கம்பெனின்னு சொல்லிட்டு தி க்ரோத் சீக்ரெட் மீடியான்னு கொடுத்துட்டு பெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இது என்ன பண்ணுன்னா நம்ம கம்பெனியை, அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க கம்பெனியோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போது நம்ம கம்பெனிக்கு ஏற்றது மாதிரி ஒரு கண்டென்ட் கேலண்டரை ப்ரிப்பேர் பண்ணுது. week 1 ஐடியேஷன் மீட்டிங், இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. இது எங்கெங்கேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற சோர்சஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் .pdf அப்படின்னா இது நம்மளோட கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரோட PDF அதை கொடுத்துருக்கேன். நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நோட்ஸ்னால் நம்ம யார், நம்ம என்ன அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு நம்ம டாஸ்க் யார், நம்ம என்னென்ன, நம்ம கம்பெனியில் அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டு போட்டு நீங்கள் ஹோம்லேருந்தே ஒரு விஷயத்தை, இப்போ நீங்கள் அட்டு போட்டு இட்ஸ் பிரகாஷியர் அட்டு போட்டு இன்னொரு கம்பெனி, இந்த மாதிரி இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது எங்கே தெரியுமா நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவேன், இப்போ ஃபாலோ டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு ஸ்பேஸாக க்ரியேட் பண்ணிடுவேன். இந்த ஃபாலோ டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா சோர்ஸஸ்குள்ளே நான் என்னென்ன பண்ணுவேன்னா இந்த கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் என்னென்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்போசல் அனுப்பணுன்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பீங்க உங்கள் கம்பெனிக்கு. எப்படி சொல்கிறது, இப்போது வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு கிளைண்ட் வராங்க, நீங்கள் வந்து கிளைண்ட் வந்தோடனே இதுதான் சர்வீசஸ்ன்னு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் ஒரு மெசேஜாக வச்சுருப்பீங்க இல்லையா, வீடியோ எடிட்டிங் இது சர்வீசஸ், இது பேசிக், இது இந்த பேக்கேஜ் மந்த்லி பேக்கேஜ், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறக்கோ இல்லை பேமெண்ட் ரிமைண்டர் பண்ணுறக்கோ இல்லை ஒருத்தங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்பும் போது ஒரு மெசேஜோ இல்லை ஒருத்தவங்க உங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வெல்கம் மெசேஜாவோ, இந்த மாதிரி எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா டாக்குமெண்ட்டாக ஜென்ரல் ரிமைண்டர், இனிஷியல் பேமெண்ட் ரிமைண்டர், பொலைட் ஃபார்மல் ஃபாலோஅப் ரிமைண்டர், ஃபாலோஅப் ஓவர் டியூனா என்ன, டீட்டெயில் பேமெண்ட்டு, ஃபைனல் நோட்டீஸு, சர்வீஸஸ் ஸ்டாப் பண்ணிக்கலான்னா ஒன்று, சர்வீஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னா ஒன்று, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் இதுக்கிட்ட கொடுத்து ஃபாலோஅப் டெம்ப்ளேட்ஸாக கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் க்ரியேட் மீ அ ஃபாலோஅப் மெசேஜ் ஃபார் திஸ் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது ரெடி பண்ணிவிடும். நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மெயிலில் கொடுத்து அவங்க மெயில் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் தான் இது. இப்போ இந்த ராஜீவ் தெல்ரேஜா அவரோட சில சோர்ஸஸ்லாம் நான் ஆன்லைன்லேருந்து எடுத்து வச்சு இது பண்ணியிருந்தேன். அதாவது நெகோஷியேஷன் டாக்டிக்ஸு, இமெயில் ஃபாலோஅப் டெம்ப்ளேட்ஸு, கோல்டு காலிங் டெம்ப்ளேட்ஸு, ரெடி டு யூஸ் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட், இது மாதிரிலாம் நான் கொடுத்து இதுலேருந்து டக்குன்னு இந்த மாதிரி நான் தனித்தனி ஸ்பேஸஸாக நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவைன்னு வரும்போது நான் என்ன தேவைப்படுறேனோ அதை கேட்கும்போது எனக்கு ஈஸியாக அந்த விஷயத்தை மட்டும் இதெல்லாம் சோர்ஸஸ் நம்ம ஆன்லைன்லேருந்து ஏஐ டூலையே வந்து நம்பாமல் ஏஐ டூல் நிறைய ஆன்லைன் ஃபாலோஅப் டெம்ப்ளேட்டை பார்த்து இல்லாமல் நமக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறத கொடுத்துட்டோன்னா அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டயத்தில் டக்குன்னு வேணுங்கிற டயத்துக்கு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஸ்பேஸஸ்ஸு. சேம் அதே மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி ஏஐன்னு நம்ம பார்க்க வந்திருந்தோம். ஸோ அது என்னென்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேபு இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3 டூப்ளிகேட். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இதில் க்ரியேட் மீ எ கண்டென்ட் கேலண்டர், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் க்ரியேட்டர் அண்ட் யூடியூபர் மீ அட்டு கொடுத்து கம்பெனி கொடுக்குறேன். இதையே காப்பி பண்ணுறேன், இதையே இங்கேயும் பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ரிசர்ச்சு அதே மாதிரி இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி 3வது டேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேப்ஸ். சேம் அதே மாதிரி என்ன ஏஐ டூனல் வேணாலும் இப்போது நான் 3த்துக்கும் 3 திங்ஸ் கொடுத்துருக்கேன்னா எல்லாத்துக்கும் நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எனக்கு ஆன்சர் கொடுக்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஆன்சரே கொடுத்துருச்சு. 2வதுல 2 நிமிஷம் லெஃப்ட்டு அப்படின்னு காட்டுது. 3வது ரிசர்ச்சில் 4 நிமிஷம் லெஃப்ட்டுன்னு காட்டுது. ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா அதிகமாக டைம் எடுத்து நமக்கு ஆன்சரை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொடுத்துருச்சு பாருங்கள், கண்டென்ட் க்ரியேஷன் என்ன வீக் 2 இதெல்லாம் கவர் பண்ணுங்கள், வீக் 3 இதெல்லாம் கவர் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த இதில் என்ன 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணி கொடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து எவ்வளோ சோர்ஸஸ் எடுக்குது பாருங்கள் ஆன்லைனில். ஆனால் இங்கே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ தான் சோர்ஸஸ் எடுத்திருக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இத்தனை சோர்ஸு, அதுக்கு மேலே போனீங்கன்னா இங்கே இத்தனை சோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ சோர்ஸஸ் எடுக்குதோ உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுதோ அதுக்கேற்றது மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக வரும். ஸோ இங்கே 3வதாக பார்த்தீங்கன்னா இங்கே 4 நிமிஷம், இது எவ்வளோ சோர்ஸஸ் எடுத்துருக்கிறீமா, இது பூரா அப்படி கீழே வந்தீங்கன்னா இது பூரா, அப்படி இங்கே கீழே வந்தீங்கன்னா இது பூரா, இப்படி நிறையா எடுத்துக்கிட்டே இருக்கும் தனித்தனியாக. இங்கே வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் கேலண்டர் டெம்ப்ளேட்டுன்னு சர்ச் பண்ணியிருக்கேன், இங்கே வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் யூடியூப் கான்டென்ட் ஐடியாஸ்ன்னு சர்ச் பண்ணியிருக்கேன், இங்கே வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் தீம்ஸ்ன்னு சர்ச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்க ஆன்சர் இப்படி, 2வதாக வந்திருக்க ஆன்சர் எப்படின்னு பார்ப்போமா. அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபைலாகவே ரெடி பண்ணிட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. CSV ஃபைல், அதாவது எக்ஸல் ஃபைலாகவே ஜென்ரேட் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பிடிஎஃபாகவே எனக்கு வேணும், நீங்கள் வந்து எப்படின்னா இந்த மாதிரி நீ கொடு, நான் பிடிஎஃபில் காப்பி பண்ணிக்கிறேன்றதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இல்லை. கிரியேட் மீ பிடிஎஃப்னே கொடுக்கலாம். அப்போ பிடிஎஃபாகவே கொடுத்துரும், நீங்கள் டெவலப் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ நமக்கு 2வது இது எப்படி வருது, பைத்தானோட ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஸோ அது நமக்கு ஏதோ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்பேன் என்ன ஆகுது. இப்போது இங்கே வந்து இப்போ நமக்கு ஆன்சர் சோர்ஸ் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. 2வதுலேயும் ரிசர்ச் சோர்ஸஸ்ன்றது இங்கே 47 சோர்ஸஸ் எடுத்திருக்கு. இங்கே போட்டிங்கன்னா சேம் சோர்ஸஸ் எடுத்திருக்கு. இங்கே அசர்ட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். அசர்ட்னா என்னென்னா நம்ம கேட்ட விஷயத்தை தனியாக CSV ஃபைலாகவும் இமேஜாகவும் சார்ட்டாகவும் நமக்கு ஜென்ரேட் பண்ணிடும் இமேஜாகவே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இதுதான் நம்ம கேட்ட அந்த கேலண்டர். இப்போது இதுக்குள்ளே போய்ட்டு இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடும் CSV ஃபைலாக. அதை நான் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைத்தானை இப்போ இது வந்து இமேஜ் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இருங்க, இது வந்து ஸ்பாட்லைட்டு இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு தீமாக. 2வது நமக்கு அந்த ரிசர்ச் ப்ராசஸ்க்கு கொடுத்தோம் இல்லையா, அது நமக்கு ஜென்ரேட் பண்ணிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நமக்கு ஜென்ரேட்டட் ஃபைல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே லோட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபைலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கிட்ட போனீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எம்டி ஃபைலாக, அதாவது மார்க் டவுன் ஃபைலாக உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கானாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே போய்ட்டு அசட்ஸ்குள்ளே போய்க்கலாம். அசட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது எதுக்கு அப்படிங்கிறது, இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணி இது எடுத்திருக்கு, எந்தெந்த இடத்துல ரிசோர்ஸஸ் எடுத்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டோட ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் இத்தனை சோர்ஸஸ் 47 சோர்ஸஸ் எடுத்து அது பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து இன்னும் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்குது, எக்கச்சக்கமாக ஜென்ரேட் பண்ணுது.
நீங்கள் வந்து ஒரு 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 இது வந்து டக்குன்னு நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் பொறுமையாக நிதானமாக நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் எனக்கு வேணும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ஒரே நேரத்தில் நிறையா கொடுக்குறது. இமேஜ் ஜென்ரேட் பண்ணு, சார்ட் க்ரியேட் பண்ணு, PDF க்ரியேட் பண்ணு, எக்ஸல் ஃபைலாக க்ரியேட் பண்ணு, இல்லை எக்ஸலில் இருக்க ப்ராப்ளம் சொல்யூஷனை மாற்றி கொடு, இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்க முடியும். ஆனால் இந்த லாஸ்ட்டில் இருக்க லேப் பொறுத்த வரைக்கும் 50 queries மந்த்லி இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு 50லேருந்து 49 போயிடுச்சு, பிகாஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் மந்த்லி இது உங்களுக்கு ரெனியூ ஆகும். ஆனால் இந்த ரிசர்ச்சும் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த பாருங்கள், நமக்கு லாஸ்ட்டில் எல்லாமே வந்துருச்சு. இப்போது நமக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கு, வீடியோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணியிருக்கு, அப்புறம் டீட்டெயிலாக என்னென்னமோ சொல்லியிருக்கு, இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஒரு CSV ஃபைலு. இதுதான் நமக்கு வந்து லோட் மோர் கொடுத்தோன்னா இன்னும் நிறையா வரும். என்னென்ன பண்ண போகிறோம், டேட், இது மாதிரி நமக்கு ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த பெருசாக இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து CSV ஃபைலாக டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம ஆஃப்கோர்ஸ் எக்ஸலில் போயிட்டு நமக்கு அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அப்லோடில் போயிட்டு இந்த CSV ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபுல் CSV ஃபைலு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக அது இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைலாகவே க்ரியேட் பண்ணிடும். இல்லைனா நம்ம உட்காந்துட்டு இந்த காலமை காப்பி பண்ணணும், இந்த காலமை காப்பி பண்ணணும், அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைலாகவே அது க்ரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அந்த லேப் டூல், அதாவது ரொம்ப டீட்டெயிலான டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த அசட்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன அசட்ஸ்லாம் நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கோ அது பூரா நம்ம பார்த்துக்க முடியும். சோர்சஸ் எங்கெங்கே இருந்தது எடுத்திருக்கு, ஸ்டெப் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக பெர்ப்ளெக்சிட்டி இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. மற்ற டேப்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோலேன்னு இருக்கிறது. இதே மாதிரி டிஸ்கவர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கும் போது நான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு கீழே இதில் வந்து பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்னென்னா, பர்சனலைசேஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி யார் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்கும். இதில் நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார், என்ன பண்ணீங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி உங்களோட லொக்கேஷன், ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டீங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெர்ப்ளெக்சிட்டி AI டூல் வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ AI மாடல்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம இன்னும் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி RTCRRSO அந்த ஃப்ரேம்வொர்க், ரோலு, டாஸ்க்கு, கான்டெக்ஸ்ட்டு, ரீசனிங்கு, அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனு, அவுட்புட் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டான ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நம்ம எந்த மாதிரி நீ யோசிக்கணும், ஆஸ் வந்து ப்ரொஃபஷனல் கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஸ்பேசஸை சூப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று சொல்லவா, ஸ்பேசஸ்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 50 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்கன்னா அந்த 50 ஸ்கிரிப்டையும் ஒரே ஒரு PDF போட்டாலும் சரி, இல்லை 50 PDF போட்டாலும் சரி, அதை பூரா சோர்ஸஸாக கொடுத்து ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்பேசஸ்குள்ளே இனிமேல் நீங்கள் கண்டென்ட் எழுதுறதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எழுதின டோனை அதை புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது வந்து ப்ராப்பரான ஸ்கிரிப்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நமக்கு AI டூல் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா AI டூலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டே வரும். ஸோ இன்னும் நிறைய AI டூல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் டேஸில். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக நிறைய விஷயங்களை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக எதுக்கு நம்ம ஒர்க்கு போடணுமோ அதுக்கு தான் போடணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது, ஒரு ரிசர்ச் எடுக்கிறது, ஒரு நியூஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது, கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் தெரிஞ்சுக்கிறது, கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் நீங்கள் உட்காந்து டைம் போட்டுட்ருந்தீங்க அப்படின்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட்டும் போட முடியாது. ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கும் எழுத முடியாது. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், பை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், பை.